வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தா பெரிய பெரிய பணக்காரங்க மத்தியில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற விஷயந்தான். பயன்படுத்திகிட்டு இருந்த விஷயம் பல மறைக்கப்பட்ட விஷயங்கள் கூட. இது நியூமராலஜிங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இது அந்த காலத்தில் 1954 இருந்தே இருக்குது. ஆனால் இதை பெரிய பெரிய பணக்காரர்கள் மத்தியில் தான் அவங்க வாழ்க்கையை மேம்படுறக்காக ஒரு பிஸ்னஸ்ஸு தொழிலும் சரி, அவங்களோட எண்ணங்கள் நல்ல ஒரு வெற்றியான எண்ணங்கள் வரக்காகவும் தம் பேரை நியூமராலஜி பிரகாரம் மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி பேருங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. தவறான பேர் இருக்கும்போது தவறான எண்ணங்கள் வருது. இந்த பேருக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, நியூமராலஜி பிரகாரம் வைக்கும்போது அவங்களுக்கு இணக்கமான பிளானட்டு, அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் என்ன பிளானட்டில் பிறந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு இணக்கமான நம்மளுக்கு ஒரு பிளானட்டை தான் அவங்களுக்கு நம்ம வைக்க போகிறோம். நியூமராலஜி பிரகாரம் அவங்களுக்கு பேர் வைக்க போகிறோம். அந்த மாதிரி மாற்றும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, முன்னாடி இருந்த தவறான எண்ணங்கள்லாம் போயிடும். ஒருமுகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். எதுலேயுமே ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணங்கள், அறம் சார்ந்த எண்ணங்கள், ஒரு விஷயத்தில் நல்லா முழுமையாக ஈடுபட்டு அதை ஜெயிக்கக்கூடிய மனோநிலை ஏற்படும். இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். சினிமா நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, நிறையா அவங்க பேர்லாம் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லாமே பேர் அவங்க பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. பிளானட்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு இணக்கமான, அதுக்கு சப்போர்ட்டிவான, அதுக்கு ஃபேவரான பேரை வைக்கும்போது அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். இதே இவங்க பேர் நேர்மாறாக நேர் விரோதமாக இருந்ததுன்னா, நீங்கள் பிறந்த ஆதிக்கம், நீங்கள் என்ன ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன பிளானட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் என்ன பிளானட் வருது, அதுக்கு நேர் விரோதமாக இருந்ததுன்னா, பேர் நேர் விரோதமாக இருந்தால் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு தவறான எண்ணங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, கோபம் வரும். எந்த செயலையுமே எடுத்த செயலை அந்த திறம்பட முடிக்க முடியாமல் உங்களுக்கு போகிறது. அப்புறம் வாழ்க்கையில் வெற்றிகள் தள்ளி போகும். அப்புறம் என்ன ஆகுன்னா, அதிக ஒரு தொழிலில் ஒரே தொழிலே இருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு எண்ணங்களை மாற்றிவிட்டே இருக்கும். உங்கள் எண்ணங்கள் பொறுமையாக இருந்து அதை ஜெயிச்சு சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்காது. உங்களை அப்படியே அது உங்கள் எண்ணங்களை மாற்றிவிட்டு வேறு தொழிலுக்கு மாற்றி விட்ரும். இது நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். படிக்கிற நண்பர்கள் பேர் தவறாக இருக்கும்போது அவங்க பல தொழில்கள் மாறி ஒரு வெற்றி அடைய முடியாமல் இன்னும் நிறையா பேர் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேர், ஒரு மனிதனுக்கு பேர் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அந்த காலத்தில் இன்னும் புரிதல் இல்லாமல் எல்லாம் நட்சத்திர பிரகாரம் பேர் வைக்கிறாங்க. நட்சத்திர பிரகாரம் பேர் வைக்கலாம். அதுக்கு எதுக்கு பயன்படுத்துதுன்னா, அது உங்களுக்கு ஒரு நட்சத்திர பிரகாரம் பேர் வைக்கிறது ஒரு கோயிலில் போய் நீங்கள் உங்கள் பேரை அர்ச்சனை பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் அது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல மனோநிலை சந்தோஷத்தை கொடுக்குமான்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கும்போது ஒருமுகப்பட்ட எண்ணங்கள், நல்ல தெளிவான எண்ணங்கள், நல்ல மனோநிலை, தைரியமான எண்ணங்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைகிறக்கான 100% வெற்றி அடைகிறக்கான மனோநிலை ஏற்படும். பல நோய்கள் குணமாகும். இப்போ உங்கள் குழந்தை சரியாக படிக்கலைன்னா உங்கள் பேரை செக் பண்ணிக்கணும். குழந்தைக்கு வச்சுருக்க பேர் கரெக்டாக அந்த குழந்தையோட பிறந்த தேதி, மாதம், வருடம் அதுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த பிளானட்டில் இருக்கா? இல்லைன்னா அந்த குழந்தை முரண்பட்டு அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிறது, அப்பா அம்மாவுக்கு மனசுக்கு பிடிக்காத செயல்களை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயுமே நம்ம பார்க்கலாம். கணவன் மனைவி, தொழில் ஸ்தானங்கள், ஒரு வியாபார ஸ்தானங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளானட்டில் தான் பேர் இருக்கணும். மாறி இருந்ததுன்னா உங்களோட முன்னேற்றம் தடைபடும், காலதாமதமாகும். இது மாதிரி ஒரு நியூமராலஜிங்கிறது ஒரு வண்டி நம்பர், காருக்கு வண்டி நம்பர் எடுக்கிறதுலேருந்து தன்னோட பெயரை எண்கணித பிரகாரம் நியூமராலஜி பிரகாரம் இருக்கும்போது அவங்க வாழ்க்கை தெளிவான மனநிலையோட, மனோதைரியத்தோட எந்த ஒரு கர்ம பிரச்சனைகளையும் மனோதைரியத்தோடு எதிர்த்து போராடி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த பேர் உங்களுக்கு துணை புரியுது. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே இன்னும் வரும் காலங்கள் எல்லாம் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கும்போது உங்களுக்கு என்னென்னே தெரியாமல் வாழ்க்கை என்னென்னே தெரியாமல் இருந்துகிட்ருக்கிற விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். நியூமராலஜிங்க அற்புதமான கலை. இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. அதனால் எல்லா மக்களும் இந்த நியூமராலஜி பிரகாரம் பேர் வச்சு வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.